அன்பான சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த சகோதரிகள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளை நீர்தாமே அபிஷேகித்து ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பெண்களாகி எங்களுக்கு அது மிகவும் பிரயோஜனமாயிருக்க உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நிறைக்கட்டும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னா, 4 வித ஔஷதங்கள். வேதத்திலே 4 விதமான ஔஷதங்களை குறித்து தியானிக்க போகிறோம். ஔஷதம் அப்படின்னு சொன்னோம்னா வேற ஏதோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஔஷதம் என்பதற்கு மருந்து என்று பொருள், அல்லது ஆங்கிலத்தில் சொல்ல போனோம்னா மெடிசின். 4 வித ஔஷதங்கள், 4 types of medicines. இன்றைக்கும் நாம் நம்முடைய சரீரத்திற்கு, சகோதரிகளே, நம்ம சரீரத்திற்கு பாருங்க, ஒரு சளி பிடிச்சிருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாம் போட்டு அரைச்சி நீங்கள் தேனில் குழச்சி சாப்பிடுங்க, அல்லது இந்த மருந்தை நீங்கள் உட்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சரீரத்திற்கு தேவையான இந்த மருந்தை பாருங்க அவர்கள் சொல்லி, அதாவது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா ஆயிடுச்சு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு வியாதி வந்திருக்கும் பொழுது அவர்கள் அதற்கு ஒரு மருந்தை அவர்கள் எடுத்திருப்பாங்க. அது எடுத்தோடனே அவங்களுக்கு குணமான உடனே அதை மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இந்த பலவீனம் அது எனக்கு ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு, 10 நாளில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே நீங்களும் அதை நீங்கள் கையாண்டு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி போல் நம்முடைய சரீரத்திற்கு இந்த மருந்துகள் எப்படி உபயோகப்படுகிறதோ அதுபோல நம்முடைய ஆத்துமாவிற்கு சிறந்த ஔஷதம் அல்லது சிறந்த மருந்து எது என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சாலமோன் ஞானி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர். நம்ம எப்போவுமே நீதிமொழிகளை படிப்போம். டெய்லி நம்ம நீதிமொழிகளை வாசிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால. அந்த சாலமோன் ஞானி 4 விதமான ஔஷதங்களை குறிப்பிடுகிறார். 4 விதமான ஔஷதங்கள், அதாவது 4 விதமான மருந்து. இங்கிலீஷில் சொல்லணும்னா 4 types of medicines அவர் நீதிமொழிகளிலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். அந்த 4 விதமான மருந்துகளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சகோதரிகளாகிய நீங்களும் நானும் அதை உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நம்முடைய கணவருக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு அவைகள் ஆரோக்கியம் உள்ளவைகளாக மாறும். எப்படின்னு கேட்குறீங்களா? அது எப்படி நம்ம உட்கொண்டா அவங்களுக்கெல்லாம் எப்படி ஆரோக்கியம்? ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நாட்களில் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த தாய் என்ன செய்யணும், குழந்தைக்கு என்ன, அந்த குழந்தைக்கு அதாவது சுகவீனம் வராதபடிக்கு இவங்க உணவை சாப்பிடணும். ஏம்மா நீ இதெல்லாம் சாப்பிடாத, குழந்தைக்கு இந்த வியாதி வந்துடும், இந்த பலவீனம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயு தொல்லை வரும், பிள்ளைக்கு வயிறு வலிக்கும், அதனால நீ இதை சாப்பிடாதன்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு எந்த ஒரு கெடுதலும் ஒரு வியாதியும் ஒரு வலியும் வராதபடிக்கு இவள் என்ன செய்கிறான்னா, அவங்க அம்மா வச்சு கொடுக்குற அந்த மருந்து குழம்பு, அப்புறம் பச்சை மருந்துன்னு சொல்லுவாங்க, அல்லது இப்பொழுது நாம் கடைகளிலே வாங்குகிற அந்த மருந்துகள், அதாவது குழந்தை பெற்றவர்களுக்காக இருக்கிற அந்த மருந்துகளை அவர்கள் வாங்கி உட்கொள்ளும் பொழுது அது அந்த பிள்ளையை ஒன்றும் பாதிக்காது. ஏன்னா இவங்க தாய் பாலூட்டும் போது அது மூலமாக அந்த பிள்ளைக்கு அந்த சத்துள்ள உணவு போகுது. அப்படி போகும்போது இந்த சகோதரி எடுக்கிற இந்த மருந்துகளின் நிமித்தம் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது. அதுபோல என் அருமை சகோதரிகளே, நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாம் எடுக்க போகிற இந்த 4 வித ஔஷதங்கள் நமக்கு மாத்திரமல்ல, யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும் தெரியுமா? நம்முடைய குடும்பத்தாருக்கு பிரயோஜனமாக இருக்கும்,
சகோதரிகளாகிய நாம் ஆவிக்குள்ளே முன்னேறும் போது அப்போது என்ன நடக்கும்னா, நம்ம ஆவிக்குள்ளே முன்னேறும் போது நம்முடைய பிள்ளைகளும் கணவரும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள். அதனால் ஆவிக்குள்ளே நான் முன்னேறுறேன், நான் எப்போவுமே ஆலயத்தில் தான் இருப்பேன், பைபிளை தூக்கிட்டு நான் வெளியே போய் ஊழியத்துக்கு போயிடுவேன், அப்படி அல்ல. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஔஷதங்களை நாம் சாப்பிட்டு முன்னேறும் பொழுது நம்முடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், நாம் வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய எல்லா விதமான கடமைகளையும் செய்கிற ஒரு அருமையான சகோதரியாய் நாம் மாறி நம்முடைய கணவருக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர்களாக நாம் திகழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்படி என்றால் இந்த 4 வித ஔஷதங்களை நாம் தியானித்து இன்னைக்கு உட்கொள்ள போகிறோம். இந்த 4 வித மருந்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தினரின் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் ஆசீர்வதிப்பதில் ஒரு நாளும் சந்தேகமில்லை. பாருங்க, அதனால இன்னைக்கு நம்ம நீதிமொழிகள்லேருந்து 4 வித ஔஷதங்களை பார்க்க போகிறோம். சரியா? என்னோட திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:22 நாம் வாசிக்க கேட்போம். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இப்போ முதல் மருந்து என்ன தெரியுமா? மன மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஜாய்ஃபுல் ஹார்ட். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி நீதிமொழிகள் 17:22 அருமையான நம்முடைய சாலமோன் ஞானி சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இந்த மன மகிழ்ச்சி ஒரு மனிதன் நல்ல முறையிலே வாழ்வதற்கு ஒரு இன்றியமையாத ஒரு மருந்தாக ஔஷதமாக காணப்படுகிறது. சில பேரை பார்த்தோன்னே சொல்லிடலாம், ஏன் இப்படி சோகமாகவே இருக்கிறீங்க, முகம் எப்போவுமே சோகமாக இருக்குதே, எப்போவுமே சேடாக இருக்கிறீங்களே அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் அவர்களை அழுத்தி கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் அவர்களுக்கு பாரமாக இருக்கிறது. ஆனால் நம்ம சொல்லலாம், நம்ம எல்லாருக்குமே பாரங்கள் இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது, வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தபடியினாலே, அந்த பிரச்சனைகளை ஜெயித்தபடியினாலே நீங்களும் நானும் மன மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும். இந்த மன மகிழ்ச்சி நல்ல மருந்தாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனுஷங்க என்ன செய்வாங்க? மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பல விதத்தில் முயற்சி எடுப்பாங்க. மன மகிழ்ச்சினா பிக்னிக் போவாங்க, அருவிகளிலே குளித்து மகிழ்வார்கள். பெண்கள் எப்படி மன மகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுமா? பாருங்க, நான் உலக பிரகாரமான பெண்களை பார்த்துருக்கிறேன். தலை நிறைய பூ வச்சுருப்பாங்க. பூ வைக்கிறதுல அது பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் ஒரே அந்த நிறமுள்ள, அந்த ஒரே கலர் சாரி, ஒரே கலர் ப்ளவுஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி காலணி, அதுக்கு ஏற்ற மாதிரி கையில் நகைகள், அதுக்கு ஏற்றாற் போல அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்கள் ஒரே நிறமுள்ள அந்த காரியங்களை அணிவதின் மூலமாக அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிலருக்கு என்ன தெரியுமா? பீரோ ஃபுல்லாக பட்டு சாரி இருந்துச்சுன்னா அதை போல் மகிழ்ச்சி எங்கேயுமே கிடையாது. சில சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தோட்டம் வைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்க திருமணம் முடிந்து வரும் பொழுது அவர்கள் ஒரு லாரி நிறைய, அப்படி தான் நினைக்கிறேன், பாருங்கள், ஃபுல்லாக செடிகளை கொண்டு வந்து இறக்குனாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் செடிகள்னா. அந்த செடிகளை வீட்டில் வச்சு அவைகளை பராமரித்து அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காரியங்களை காண்கிறதுல அவர்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால அவர்கள் செடிகளாய் கொண்டு வந்து இறக்குனாங்களாம். பாருங்க, அப்படி அதில் மகிழ்ச்சி. இன்னும் பல விதங்களிலே மனிதர்கள் மகிழ்ச்சியை பெறுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பைபிள் சொல்கிறத மட்டும் நம்ம ஒரு நாள் மறக்கக்கூடாது. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். பாருங்க, மனசு மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், நமக்கு வியாதிகள்லாம் என்ன ஆகிடும்? ஓடியே போயிடும். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப கவலையாக இருந்தீங்கன்னா எல்லா வியாதிகளும் வந்துடும். கவலைப்பட்டால் என்ன வியாதி வரும், கோபப்பட்டால் என்ன வியாதி வரும், எரிஞ்சு விழுந்தால் என்ன வியாதி வரும், எதையுமே சொல்லாமல் உள்ள அப்படியே நம்ம எல்லாவற்றையும் போட்டு அடைத்து கொண்டு உட்கார்ந்துருப்போம் என்றால் என்ன வியாதி வரும், கசப்பு இருந்தால் என்ன வியாதி வரும். எல்லாவற்றுக்கும் ஒரு டிசீஸ் இருக்குது.
ஆனால் இது எல்லாவற்றையும் கர்த்தர் கரத்தில் விட்டுட்டு மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, உங்களுக்கு எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக் என்ன தெரியுமா? ஆண்டவர் எப்பவுமே நம்ம மனசுல இருக்கிறார். அப்படிதானே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் நம்ம மனசுலே இருக்கிறார். நம்முடைய மனதிலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். அப்படி நம்ம மனசுல இருக்கும் பொழுது தேவன் நமக்கு மனதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி மகிழ்ச்சியா இருக்கும்போது எல்லா கவலைகளும் நம்ம விட்டு ஓடி போகும். பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு அதை கேட்டு இருதயத்தில் வாங்கும் பொழுது பாருங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லும்போது ஊழியக்காரருக்கு ஒரு மகிழ்ச்சி, அதை கேட்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி. கேட்டுட்டு வீட்டில் போய் சொல்லுவாங்க. சில பேர் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, பாஸ்டர்மா இன்னைக்கு தேவன் உங்கள் மூலமாக பேசின இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே என்னுடைய பாரமெல்லாம் நீங்கிட்டு இப்படியே ரொம்ப நான் பலவீனத்தோடு வந்தேன். ஆனால் இந்த வார்த்தைகள் என் மனசுக்குள்ள வந்த போது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஊழியக்காரருக்கும் மகிழ்ச்சி, அதை கேட்டு அனுபவித்த அந்த தேவ மனிதர்களுக்கும் பாருங்க எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. அது நிமித்தம் அவருக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும் கவலைகளும் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்காக தான் ஞானி சொல்கிறார், மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம். அப்போ இந்த நல்ல ஔஷதமாகிய மன மகிழ்ச்சியை பெற தாவீது ராஜா சில முறைகளை கையாள்கிறார். தாவீது ராஜா இருக்கிறாரே, அவருக்கு எப்பவுமே மனசுல மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்றதுக்கு அவர் சில டெக்னிக்கை பயன்படுத்துகிறார். அவர் எந்த முறையை கையாண்டார்னு பார்க்கலாமா? சங்கீதம் 100 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்க கேட்போம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன்வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். அப்படி என்றால் நாம மகிழ்ச்சியா இருக்கணும்னா பாருங்க, தேவனை மகிழ்ச்சியோடு நாம் ஆராதிக்கும் பொழுது இந்த மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தாவீது ராஜாட்ட கேட்டா உங்களுக்கு எது மன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டா, கர்த்தரை ஆராதிக்கிறது எனக்கு மன மகிழ்ச்சி. ஆம் அன்பு சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்படலான்னு சொல்லி நமக்கு ஒரு அதிரடியான, அதாவது நாம் நினைத்து பார்க்காத நேரத்தில் ஒரு நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ், அதாவது நேரடியாக நாம் ஒருவரை ஒருவர் பார்த்து மகிழ்கிறோம். அப்போ அப்படி தேவ சந்நிதியில் வரும் பொழுது எப்படி வரணுமா? மகிழ்ச்சியோடே வரும் பொழுது அங்கே நிச்சயமாக நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு நல்ல மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 43:4 விதமாய் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்போமா? அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாய் இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாய் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிற அவருடைய சமூகத்தில் நான் பிரவேசிப்பேன். அவர் எதை வச்சு ஆண்டவரை துதிப்பாரா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நல்ல இசை கருவிகளை கொண்டு தேவனை துதிப்பாராம். அப்போ அவருக்கு அது மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பாருங்க, சங்கீதக்காரன் தேவ சமூகத்தில் வரும்போது அவருக்கு மகிழ்ச்சி. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் வந்து இசைக்கருவிகளை வாசித்து அவரை ஆராதிப்பதில் மகிழ்ச்சி. இன்னொரு சங்கீதத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 35:9. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். ரட்சிப்பு, தேவன் நம்மை ஒரு நாளிலே ரட்சித்தார், பாவங்களிலிருந்து ரட்சித்தார். ஒவ்வொரு நாளும் எல்லா தீமைக்கும் விலக்கி நம்மை ரட்சிக்கிறார். பாருங்க, அவருடைய ரட்சிப்பில் நான் மகிழ்வேன். இதை டெய்லி நம்ம அறிக்கை செய்யணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எதுலேருந்துலாம் ரட்சித்திருக்கிறார்? இன்றைக்கு இந்த புதிய நாளிலே காலையிலே எனக்கு பலவீனம் வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுலேருந்து தேவன் என்னை ரட்சித்தார், விடுவித்தார். எங்கள் வீட்டில் சண்டை வர்ற மாதிரி இருந்துச்சு, ஆனால் அதுலேருந்து தேவன் என்னை ரட்சித்தார். நான் கோபமாக பேசுறதுக்காக வந்தேன், ஆனால் பேசாதபடி கர்த்தர் என்னை ரட்சித்தார். தேவனுடைய ரட்சிப்பு,
அவர் வருகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு என்னிலே காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டவளாக காணப்பட வேண்டும். பார்த்தீங்களா, இந்த ரட்சிப்பிலே அவர் மகிழ்கிறார். இன்னொரு சங்கீதத்தை வாசிக்க கேட்போம். 119 சங்கீதம் 77 நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. முதல்ல சொல்றாரு உம்முடைய சமூகம், அப்புறம் உம்முடைய சமூகத்தில் நான் இன்னிசை, அதாவது இசைக்கருவிகளை வாசித்து மகிழுவேன். அதுக்கப்புறம் சொல்றாரு ரட்சிப்பு சொல்றாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா 119:77 மறுபடியும் வாசிங்க. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இப்போ சாலமோன் ராஜாவுக்கு அரண்மனை இருக்கும், எத்தனை விதமான என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், எத்தனை விதமான காரியங்களை அவர் பார்க்காம அந்த அரண்மனையில் எத்தனையோ அறைகள், எத்தனையோ விதமான நல்ல நல்ல காரியங்கள் பாருங்க எவ்வளவோ இருக்கும். இதுவரைக்கும் அவர் பார்க்காத இடம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவருக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கவில்லை. தேவனுடைய சமூகம், தேவனை துதிக்கிறது, தேவனை இசைக்கருவிகளை கொண்டு வாசிக்கிறது, தேவனுடைய ரட்சிப்பு, அது மாத்திரம் அல்ல வேதம் என் மனமகிழ்ச்சி. அந்த நியாய பிரமாணங்களை வாசிப்பதிலே அதுதான் எனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று ஒரு ராஜா சொல்வார் என்றால் அவர் எவ்வளவு தூரம் தேவனுடைய சமூகத்தை நாடி இருக்கிறார், தேவனை நாடி இருக்கிறார். சுருங்க சொல்ல போனால் தேவன் மேலே அவ்வளோ அன்பு வைத்த இந்த தாவீது ராஜாவுக்கு வேதமே மனமகிழ்ச்சி, வேதமே மனமகிழ்ச்சி. அப்படி என்றால் இந்த டெக்னிக்கை நாமும் பயன்படுத்தலாம் பிரியமானவர்களே. இன்னும் மனமகிழ்ச்சி இல்லையா, தேவ சமூகத்துக்கு வரலாம், நம்ம பாடி தேவனை துதிக்கலாம், இசை போட தெரிஞ்சா இசை வாசித்து தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய ரட்சிப்புக்காக தான் சொன்னேனே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தாவே என்னை ரட்சித்தீரே, அப்பா இத்தனை காரியங்களுக்கு என்னை விலக்கி பாதுகாத்தீரே, என்னை ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கிறீரே, உமக்கு நன்றி என்று சொல்லலாம். அடுத்தது வேதமே மனமகிழ்ச்சி என்று சொல்லும் பொழுது பாருங்க, நம்ம கையில் வேதம் இருக்கிறது. இந்த வேதத்தை வாசிப்பதின் மூலமாக இந்த மன மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, நெகேமியாவிலே பார்க்கிறோம். நெகேமியா சொல்கிறார் யூதா ஜனங்களுக்கு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது மன மகிழ்ச்சி? நெகேமியா 8:10 வாசிக்க கேட்போம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். பாருங்க, இந்த மனுஷங்க எல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் அழுறாங்க. அந்த இடத்துல நெகேமியா எல்லாரையும் கூடி வர செய்து தேவனுடைய அந்த மதிலை கட்டுவதற்கு எல்லா கைகளையும் திடப்படுத்தி பாருங்க, எருசலேமின் மதில்களை கட்டுவதற்கு அவர் எல்லா காரியங்களையும் செய்கிறார். அப்படி செய்யும்போது பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு அவர்கள் செயல்படுகிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மறுபடியும் ஆலயத்தை கட்டுறதுக்கு அவர்கள் அந்த ஃபவுண்டேஷன் போடும்போது எல்லாரும் சந்தோஷத்தினால பாருங்க, சிலர் அழுறாங்க, சிலர் சந்தோஷத்தினால ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்போ நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன், நம்முடைய பலன். The joy of the Lord is our strength. நம்முடைய பலன் என்ன தெரியுமா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே. இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் இருக்குது, நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குற காரியங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, எல்லா காரியங்களும் இருந்தாலும் நம்ம கர்த்தருக்குள் எப்படி இருக்குமா? கர்த்தருக்குள்ளே இருக்கிறதா நமக்கு மனசில் மகிழ்ச்சியை கொடுக்கும். சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கூட்டு போவாங்க, நம்ம கணவன் கூட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைகள் கூட்டு போகிறாங்க, நமக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அதுலேயும் நாம் கேட்ட அந்த முக்கியமான நம்ம ஒரு பிராண்டு கேட்டிருப்போம், அல்லது இந்த ஸ்வீட்டு தான் வேணும், இந்த காரியம் தான் வேணும்னு சொல்லி ஒன்று கேட்டிருப்போம். அது கிடைக்கலன்னா அன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சி இல்லாமல் வீட்டுக்கு திரும்புவோம் பாருங்க. அது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தருக்குள், நம்ம கர்த்தருக்குள்ளே இருப்பது தான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஆகவே பாருங்க அருமையான சகோதரிகளே, கர்த்தருக்குள்ள நாம் இருக்கிறோமா?
கர்த்தருடைய வேதத்தை வாசித்து கர்த்தருடைய பாதத்தில் நம்ம ஜெபித்து இந்த நாளை ஆரம்பிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாளிலே நமக்கு மன மகிழ்ச்சி காணப்படுகிறது. அந்த நாளிலே மன மகிழ்ச்சியை கெடுக்கும்படியாக எந்த சம்பவங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய கிருபை தேவன் நமக்கு தருகிறார். ஏனென்றால் நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அதுதான் நமக்கு பலன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். அருமை சகோதரியே, எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு இருக்கிறீங்களா? எதுக்கெடுத்தாலும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த காரியத்தை விட்டுட்டு நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஒரு மனுஷி கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவருடைய எல்லா இருதயத்தின் வேண்டுதல்கள், எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பாருங்க, சகரியா எழுதின புஸ்தகம், சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போகும். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சகரியா சொல்கிறார், 4ஆம் மாதத்தின் உபவாசம், அப்படி ஒவ்வொரு மாதத்தின் உபவாசம் யூதா மனுஷருக்கு எப்படி மாறி போகுமா? மகிழ்ச்சியாக. பார்த்தீங்களா? உபவாசம் மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இருக்கிறது. யூதா மனுஷருக்கு எது மகிழ்ச்சியா மாறி போகுது? உபவாசம். உபவாசிக்கும் பொழுது பாருங்க, நம்முடைய சரீரத்திலே ஒரு பலன் கிடைக்குது. ஒருவேளை நம்ம சாப்பிடாம இருக்கலாம், நம்ம சரீரத்திற்கு அது ஒரு குறையா இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவிற்கு ஒரு பலனாய் காணப்படும். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த உபவாசம் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. நெகேமியா சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்கிறார். சகரியாவிலே பார்க்கிறோம், யூதா மனுஷருக்கு உபவாசம் மகிழ்ச்சியாய் மாறி போகிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த உபவாசம் சரீரத்தை நல்ல முறையில் வைத்துக்கொள்ள உதவுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான சகோதரியே, இந்த மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். A joyful heart is a good medicine. அந்த மன மகிழ்ச்சி இருக்கும் பொழுது நம்ம சரீரம் பாருங்க நல்ல பலனா இருக்கும். இந்த மன மகிழ்ச்சி எப்படி வருகிறது? சங்கீதக்காரன் சொல்கிறாரே, தேவ சந்நிதியில் இருக்கும்போது, அவரை ஆராதிக்கும் பொழுது, அவருடைய ரட்சிப்பை நினைக்கும் பொழுது, அவருடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நெகேமியா சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். சகரியாவில் சொல்கிறார், உபவாசம் அந்த யூதா மனுஷருக்கு மகிழ்ச்சியாக மாறி போனது என்று சொல்லப்பட்டது போல இந்த இத்தனை காரியங்களும் பாருங்க, கர்த்தரை ஆராதிப்பதில், தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது, வேதமாகிய மகிழ்ச்சியில் நம்ம காணப்படும் பொழுது, ரட்சிப்பின் மகிழ்ச்சியில் காணப்படும் பொழுது, உபவாசத்தின் மகிழ்ச்சியில் நிறைந்து நம்ம இருக்கும் பொழுது, இவைகள் நமக்கு நல்ல ஔஷதமாக நம்முடைய வீடுகளிலும் நம்முடைய சபைகளிலும் இருந்து நாம் பிரகாசிக்கிறவர்களாக நம்மை மாற்றுகிறது. சரியா? அருமையான சகோதரிகளே, இந்த நாளிலே மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அப்படின்னா அந்த மன மகிழ்ச்சி எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த மன மகிழ்ச்சி எப்படி கிடைக்கும்? அந்த மன மகிழ்ச்சியினால் நம்ம நிறைந்திருக்கும் பொழுது, பிரியமானவர்களே, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பமும், அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். சகோதரிகளாகிய நாம் மன மகிழ்ச்சியில நிறைந்திருக்கும் பொழுது, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயம், நம்முடைய சபை, எல்லாவற்றிலும் நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்க முடியும். சரியா? அதனால இந்த மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இன்னைக்கு எல்லாரும் மனமகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணணும். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நான் இருப்பேன் என்று சொல்லி நம்ம வீட்டில் வேலை செய்யும் போது கூட ஆண்டவரை துதித்து பாடி, அவரை துதித்து கொண்டே பாடிக்கொண்டே ஆராதித்து கொண்டே மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, நிச்சயம் அது நம்முடைய சரீரத்திற்கும் நம்முடைய ஆத்மாவிற்கும் ஒரு பெரிய மருந்தாய் காணப்படுகிறது. மறந்துடாதீங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. அதுதான் நம்முடைய பலன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக இரண்டாவது நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அருமையான சகோதரிகளே, நாம் இப்பொழுது 4 விதமான ஔஷதங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தோம், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இரண்டாவது எது ஔஷதம்?
என்று பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாய் இருக்கிறது. இனிய சொற்கள். ரெண்டாவது எது ஔஷதம் தெரியுமா? இனிய சொற்கள், பிளசன்ட் வேர்ட்ஸ். இனிய சொற்கள் பாருங்க, இனிய சொற்கள் தேன்கூடு போல ஆத்துமாவுக்கு இன்பத்தை அளிக்கிறது. பிளசன்ட் வேர்ட்ஸ் ஆர் ஸ்வீட் வேர்ட்ஸ். ஒரு இனிமையான பேச்சை பேசுகிற அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, இனிமையான வார்த்தை, அது ஆத்துமாவுக்கு இன்பத்தை கொடுக்கிறதா. எப்படி ஒரு தேனை யாருனாலும் அந்த தேனை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் கூட்டில் இருந்து ஒழுகுது, அந்த தேனை பார்த்தாச்சுன்னா கண்டிப்பாக அந்த கையில் வாங்கி அதை நாக்காலே நாம் சுவைக்கும் பொழுது எவ்வளோ அப்படி ஒரு பாருங்க, நம்ம அப்படின்னு சொல்லி அதை டேஸ்ட் பண்ணும் பொழுது அது எவ்வளவு ருசியை நமக்கு கொடுக்கிறது. அந்த தேனை போல இனிய சொற்கள் எதுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது தெரியுமா? ஆத்துமாவுக்கு ஆசீர்வாதமாக, ஆத்துமாவுக்கு இன்பத்தை அளிக்கிறதாக. பாருங்க, நம்முடைய சொற்கள் எது வரைக்கும் பாய்தான்? ஆத்துமா வரைக்கும் போகுது. ஆத்துமாக்குள்ள போய் கிரியை செய்கிறது. அப்படி கிரியை செய்துனா நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணும்? இனிய வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு கணவன் வேலை முடிந்து கோபமா வீட்டுக்கு வர்றார். கணவன் கோபமா வரும் பொழுது மனைவியும் கோபமா அவரை பார்த்து, என்ன நீங்க இப்படி கோபமா இருக்கிறீங்கன்னு சொல்லி அவர் பயங்கர கோபமா வரும் பொழுது நாமும் கோபத்தோடு அப்படி காரியங்களை கேட்கும் போது அந்த நேரம் எப்படி ஆயிடும் தெரியுமா? சண்டையின் நேரமாய், பிரச்சனையின் நேரமாய் மாறிவிடும். ஆனால் கோபமாய் வருகிற கணவனுக்கு வந்த உடனே அவரை இனிய சொற்களால அந்த கோபத்தை தணிக்கிற ஒரு மனைவியாய் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், அந்த கணவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் எவ்வளோ கோபமாக வந்தாலும் என் மனைவி அந்த கோபத்தை அமர்த்தி என்னுடைய எல்லா டென்ஷனையும் மாற பண்ணி என்னை சந்தோஷப்படுத்துகிற என் மனைவி, அவள்தான் என்னுடைய மனைவி என்று சொல்லி அவ்வளோ அன்பு கூறுகிற விதத்திலே அந்த கணவன் காணப்படுவார். பிரியமானவர்களே, கோபமா வர்ற கணவன்கிட்ட சாந்தமாக பேசி பாருங்க, இனிய சொற்களை பயன்படுத்தி அவர்களை மகிழ்ச்சி அடைய பண்ணுகிற மனைவிகளாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, இனிய சொற்கள் ஆத்துமாவுக்கு மட்டுமல்ல எலும்புகளுக்கு கூட ஔஷதமாக மாறுகிறது. அந்த வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்க கேட்போமா? நீதிமொழிகள் 16:24ஆம் வசனம். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். அதாவது ஆத்துமாவுக்கு மதுரம், எலும்புகளுக்கு எப்படி இருக்குதா? ஔஷதம், மருந்தா மாறுகிறது. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய வேதத்தில் இருக்கிற 1 சாமுவேலின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். நம்ம சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும், இதை அடிக்கடி நம்ம தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த 1 சாமுவேல் 25 அதிகாரத்தில் அபிகாயில் என்று சொல்லப்படுகிற ஒரு அருமையான மகளை குறித்து நாம் தியானித்தோம் இல்லையா? அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பெரிய தொழிலதிபர். எப்படின்னா நிறைய ஆடு மாடுகள் வைத்திருக்கிறார். அவர் பெயர் நாபால். அவர் காலேபின் வம்சத்தான் என்று பார்க்கிறோம். அவர் ரொம்ப சீருவார். அந்த இடத்துல அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த அதிகாரத்தில் அந்த நாபால் சீர்னதுனால அவர் கோபமாய் பேசி தாவீதின் ஆட்களிடத்திலே பாருங்க ரொம்ப கோபமாக பேசி தாவீதுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால தாவீது பயங்கர கோபத்தோடு நாபாலின் வீட்டை அழிப்பதற்காக வருகிறார். இதை ஒரு வேலைக்காரன் அபிகாயிலுக்கு தெரிவிக்கும் பொழுது அபிகாயில் தீவிரமாய் செயல்படுகிறார். உடனே எழும்பி எல்லா விதமான உணவு பண்டங்களையும் எடுத்துக்கொண்டு தாவீதை சந்திக்க போகிறாள். தாவீதை சந்தித்து தன் இனிய சொற்களை பிரயோகித்து தாவீது ராஜாவுக்கு ஒரு ஔஷதமாக மாறுகிறாள். எப்படி மாறுறா? தன்னை முதல்ல தாழ்த்துறா, முகங்குப்புற விழுறா. அடுத்தது மனோ தத்துவ ரீதியில் தன் இனிய சொற்களால் அழகா பேசுறா. என்ன தெரியுமா சொல்றா? கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மிலே காணப்படாதிருப்பதாக அப்படின்னு சொல்லி தன் இனிய சொற்களால் ராஜாவிடத்திலே பேசுகிறாள். பாருங்க,
ராஜாவை, அதாவது தாவீது கோமா வராரு. அவர்கிட்ட பேசணும்னா பாருங்க, ஒரு சாதாரண ஒரு அதிகாரி கிட்ட பேசுறதுக்கே நமக்கு பயமா இருக்கும். ஆனா அபிகாயில் ராஜாவிடத்துல தைரியமாய் பேசுகிறாள். அது மாத்திரம் இல்ல, சொல்றா, கர்த்தர் உமக்கு நிலையான வீட்டை கட்டுவார் சொன்ன உடனே, இதை தாவீது கேட்ட உடனே அவருடைய உள்ளம் நெகிழ்ந்து போகிறது. நீர் கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவராமே, நீர் ஒரு பொல்லாப்பும் செய்யக்கூடாது என்று சொல்லி அழகா தன்னுடைய இனிய சொற்களால் பேசி துடிக்கிறார். அவருடைய சரீரம், அவருடைய எலும்பு, அவருடைய நரம்பு, அவருடைய அணுக்கள் எல்லாம் பயங்கர கோபத்தில் துடிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படியாவது நாபாலை அவனுடைய வீட்டையும் அழித்து விட வேண்டும் என்ற கோபத்தில் வரும் பொழுது, இப்படி துடிச்சிட்டு இருக்கிற நேரம் இந்த அபிகாயில் தன் இனிய சொற்களால் தாவீதுக்கு ஔஷதமாய் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய எலும்புகளுக்கு ஔஷதமாய் மாறுகிறாள். ஏன்னா அபிகாயிலுக்கு தெரியும், தாவீது கர்த்தர் மேல் பூரண நம்பிக்கை உடையவர் என்பது அவளுக்கு தெரியும். அதனால தான் 1 சாமுவேல் 25 அதிகாரம் 29 வசனத்திலே இவ்விதமாய் அவள் சொல்கிறாள், உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க வகை தேடும் ஒரு மனுஷன் எழும்பினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்மா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்மாக்களோ கவனில் வைத்து எரிந்தாற் போல எரியப்பட்டு போம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றா. இந்த வார்த்தைகள்லாம் சொல்வதற்கு அவளுக்கு எப்படிதான் ஞானம் வந்ததோ தெரியல. உம்முடைய ஆத்மா கர்த்தருடைய ஆதரவில் இருக்கும், ஆனா சத்துருக்களுடைய ஆத்மாவோ கவனிலே வைத்து எரிந்தாற் போல அப்படி போயிடும், எரியப்பட்டு போம் அப்படின்னு சொல்லும்போது தாவீதுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இதை கேட்ட உடனே தாவீதுக்கு நிச்சயமாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். இனிய சொற்கள் எலும்புகளுக்கு சந்தோஷம் உண்டாக்குறது. பாருங்க, இனிய சொற்கள் எலும்புகளுக்கு ஔஷதமாக மாறிற்று. அதே 1 சாமுவேல் 25:30-31 பாருங்க, கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனிய ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழிவாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றாள். பாருங்க, இப்படி தாவீதுடைய எலும்பு படபடத்து தீமை செய்யாதபடி தன் இனிய சொற்களால் பாருங்க அப்படியே அவருக்கு ஔஷதமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஔஷதமாக மாறி போகிறாள். அப்படியே தாவீதும் தீமை செய்யாதபடி, தீமை செய்யல, அவ கொண்டு வந்த எல்லா உணவுப் பொருட்களையும் வாங்கிட்டு அவளை ஆசீர்வதித்து சமாதானத்துடன் அனுப்புகிறார். என்ன அருமையான ஒரு காரியம். இந்த அபிகாயிலை போல இதை நம்ம நிறைய நேரம் விவரிக்கலாம். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துருக்குறோம், மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். பிரியமான சகோதரிகளே, நம்ம ஜீவியத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் வரும் பொழுது, நம்முடைய குடும்பம் அழிக்கப்பட போகிற காரியம், ஒருவேளை நம்முடைய கணவர், இங்கே நாபால் என்று சொல்லுகிற இந்த அபிகாயிலுடைய கணவரின் நிமித்தம் வருகிற பிரச்சனைகள், ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆனா யாருக்கிட்ட எப்படி போய் பேசினா நம்முடைய குடும்பம் காக்கப்படும் என்று சொல்லி நாம் நம்முடைய இனிய சொற்களால் பாருங்க இந்த அபிகாயிலை போல தீவிரமாய் செயல்பட்டு பேச வேண்டிய காரியங்களை யாருக்கிடத்துல பேசினா நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்படும் என்று நினைத்து அவரிடத்துல போய் நம்முடைய ஞானத்தோடு கூட, தேவன் நம்ம கொடுத்த ஞானத்தோடு கூட இனிமையாக பேசி, இனிமையாக பேசன்னா சிரிச்சு சிரிச்சு பேசுறது இல்லை, கருத்தோடு ஞானத்தோடு அந்த சப்ஜெக்டில் அந்த சரியான மேட்டர் இருக்கணும் நம்ம பேசுறது. அதை பேசும் பொழுது நிச்சயம் நம்முடைய குடும்பம் கூட பாதுகாக்கப்படும். நல்ல கவனிங்க, நம்முடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்படணும்னா சில இடத்துல நம்ம போய் பேசி ஆகணும். அப்படி பேசும் பொழுது ஞானத்தோடு, ஆண்டவரே எனக்கு ஞானம் கொடுப்பீராக, புத்தியை கொடுப்பீராக, சரியான வார்த்தைகளை நான் பிரயோகிக்க எனக்கு கிருபை தருவீராக என்று சொல்லி நாம் பேசும் பொழுது நிச்சயம் அதை கேட்கிறவர்கள், பரவாயில்ல இந்த சகோதரி இந்த காரியங்களை சொன்ன உடனே நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லணும். இந்த குடும்ப தலைவி இந்த காரியத்துக்காக, அவங்க குடும்பத்துக்காக அவங்க பேசின பொழுது நான் யோசித்து பார்த்தேன், என்னுடைய அந்த முடிவை நான் மாற்றி அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லணும். பிரியமானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய காரியங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் நம்ம சொல்லும்போது அவர் கரத்திலிருந்து நமக்கு நன்மை, சமாதானம் இதெல்லாம் வரும். ஆனால்
நாம் எப்படி பேசணும்? இனிமையாக பேசணும். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமாய் இருக்கும் என்று சொன்ன இந்த வேத வசனத்தின்படி நாம் பேசுகிற காரியங்கள் பாருங்க, ஆத்மா வரைக்கும் போகுது. ஆத்மாவுக்கு மதுரமாக இருக்கணும், எலும்புகளுக்கு ஔஷதமாக இருக்கணும். நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது சரியான வார்த்தையை நல்ல ஞானமாக பாருங்க, இனிமையாக அதை எப்படி எடுத்து சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும், வளவளா கொலான்னு சொல்லாமல் சரியான முறையில் நம்ம சொல்லி பாருங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நம்ம காணப்பட கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. அபிகாயிலை போல இனிமையாய் பேசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய குடும்பத்தை நாம் பாதுகாக்கிற ஒரு நல்ல பாதுகாவலர்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிப்போம். பாருங்க, சில நேரம் யார்ட்டையும் சொல்ல முடியாத சூழ்நிலை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லுவோம். இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் கேட்டு, அவர் கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய சிறுமையை பார்க்கிறவர். ஜெபத்தை கேட்டு நம்மை பார்த்து நமக்கு பதில் கொடுப்பார். நம்முடைய வார்த்தைகள் பாருங்க இனிமையாக இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் சுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். இந்த அபிகாயிலை போல காணப்பட நம்ம கிருபை தருவாராக. அப்போ மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம்னு பார்த்தோம். ரெண்டாவது இனிய சொற்கள் நல்ல ஔஷதம்னு பார்த்தோம். மூன்றாவது பாருங்க, நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பாருங்க, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு, tongue of the wise, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு, இதுதான் ஔஷதம். மூன்றாவது குறிப்பு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு. நல்லா கவனிங்க, நம்ம சரீரத்தில் அவயவங்களில் நாவு மிக 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 முக்கியமான ஒரு அவயவமாய் காணப்படுகிறது. நாக்குக்கு 2 உறுப்புகள் காவலாக இருக்குது. எதெல்லாம் காவலாக இருக்குது? பற்கள், அப்புறம் இந்த உதடுகள். பாருங்க, இதெல்லாம் காவல் இருந்தும் இந்த நாக்கு என்ன பண்ணுது தெரியுமா? இந்த நாக்கை பாருங்க, தேவன் இந்த நாக்கை நிற்க வைக்காம படுக்க வைத்திருக்கிறார். எல்லாரும் நம்ம வாயில நாக்கு எப்படி இருக்குது? படுத்து இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை நிற்க வைக்கல, அதை படுக்க வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வைத்திருந்தும் இந்த நாவு இஷ்டப்படி பேசுது, ரொம்ப இஷ்டப்படி பேசுது. ஆனால் இந்த நாவின் மூலம் நம்ம சரியா, அதாவது ஞானமாக பேசும்போது மற்றவங்க இந்த நாவு மூலமாக பயன் பெறுகிறார்கள். நம்ம ஞானமாக பேசும்போது மற்றவர்கள் இந்த நாவின் மூலம் பயன் பெறுகிறார்கள். நீதிமொழிகள் 31 அதிகாரம் 26 வசனம் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். குணசாலியான அந்த ஸ்திரீயினுடைய நாவின் மேலே என்ன இருக்கு தெரியுமா? ஞானம் விளங்குகிறது, தயையுள்ள போதகம் இருக்கிறது. குணசாலியான ஸ்திரீயினுடைய நாவின் மேலே தயையுள்ள போதகம், ஞானம் விளங்குகிறதாய் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்குள்ள ஞானம் வருகிறது. பிரியமானவர்களே, இந்த ஞானம் நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது. ஞானம் வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் இன்றியமையாத ஒன்றாய் காணப்படுகிறது. யாக்கோபு 1:5 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பார்த்தீங்களா? ஞானம் இந்த வாயினால, அதாவது ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். அப்போ ஞானம் உள்ள நாவு நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஞானத்தை யார்கிட்ட கேட்கணும்னா, ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற நம்முடைய தேவனிடத்தில் கேட்கும்போது அது கிடைக்கும். கொலோசியரில் பார்க்குறோம். கொலோசியர் 2:3 வாசிங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் இந்த ஞானம், அறிவு எல்லாம் இருக்குது. அப்போ அவரிடத்துல கேட்கும்போது அதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இவ்விதமாய் பாருங்க, ஞானத்தை பெற்ற ஒரு ஸ்திரீ ஞானமுள்ள நாவுனால
ஔஷதமாக மாறினதை நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த ஞானமுள்ள நாவுடைய ஒரு ஸ்திரீ தாவீது ராஜாவுக்கே இவ பேசி உணர்த்தி அவருடைய மகன் அப்சலோமை திரும்ப அழைக்கும்படி செய்து ஔஷதமாக மாறுகிறாள். ஏனென்றால் பாருங்க, அப்சலோம் தாவீதுடைய மகன். அதே நேரத்தில் தாவீதுடைய இன்னொரு மகன் அம்னோன், அவன் தன் சகோதரியை பலவந்தப்படுத்தினதினாலே அந்த காரியம் அப்சலோமின் மனதிலே இருந்தது. அவள் அப்சலோமின் சகோதரியாக இருந்தபடினாலே ரொம்ப கோபமாக இருந்த அம்னோன் மேலே அப்சலோம். கடைசியில் ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், அம்னோனை கொலை செய்து விட்டான். கொலை செய்து விட்டு இவர் ஓடிட்டார், இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். தாவீதுடைய முகத்தை பார்க்கவே இல்லை, அப்பாவுடைய முகத்தை பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, மறுபடியும் பாருங்க, இன்னும் இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் பார்க்கும்போது ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாக இருக்கிறதை செருயாவின் குமாரன் யோவாப் கண்டு என்று பார்க்கிறோம். பாருங்க, இன்னும் அப்சலோம் மேலே ரொம்ப இவர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த யோவாப் கேள்விப்பட்டு பார்த்து இந்த ஸ்திரீயை, இவளுடைய பேர் என்னன்னா தெக்கோவா ஊர் ஸ்திரீ. இவருடைய பேர் சொல்லப்படல, ஊர் தான் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நிறைய பேருக்கு பேர் சொல்லப்படல, ஊர் சொல்லப்பட்டிருக்கோம். ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆனால் அவங்க செய்த காரியங்கள் இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ஞானமாய் பேசுகிறாள். இவள் என்ன பேச வேண்டும் என்பதை யோவாப் அவளுடைய வாயிலை போடுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் வீட்டில் இந்த அதிகாரம் முழுதும் வாசித்து பாருங்க. 3 வருஷம் மன துக்கத்தோடு இருந்த தாவீது ராஜாவுக்கு ஔஷதமாக ஞானமுள்ள நாவினால் பேசி, அந்த ஞானமுள்ள நாவினால் அவள் பேசி அப்சலோமை அழைத்து வர பாருங்க, ராஜாவே கட்டளையிடும்படிக்கு இந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ ஒரு ஔஷதமாக மாறி போகிறாள். பாருங்க, 3 வருஷம் மன துக்கத்தோடு இருந்த தாவீது ராஜாவுடைய துக்கத்தை எடுத்து போடும் விதத்திலே இந்த அருமையான தெக்கோவா ஊர் ஸ்திரீ அவரிடத்துல பேசுகிறா. அப்சலோம் எப்படியாவது அழைச்சிட்டு வாங்கயா அப்படின்னு சொன்ன உடனே அவரே கட்டளை கொடுக்கிறார், அவனை வர சொல், அவனை அழைத்து வர சொல் என்று கட்டளை கொடுக்கிற அளவுக்கு இந்த தெக்கோவா ஊர் ஸ்திரீ அருமையாக பேசுகிறார். மற்ற மனிதர்களை, பெரிய பெரிய ஆள்லாம் இருந்திருப்பாங்க அங்கே, அவங்களால செய்ய முடியாத இந்த காரியத்தை இந்த ஞானமுள்ள நாவினால தெக்கோவா ஊர் ஸ்திரீ ஔஷதமாக மாறி பாருங்க அந்த காரியத்தை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ ஞானமாய் பேசி பாருங்க ராஜாவையே சம்மதிக்க பண்ணுகிறார். மற்ற மனிதர்களால் முடியாத இந்த காரியத்தை இந்த அருமையான தெக்கோவா ஊர் ஸ்திரீ பாருங்க, இந்த பேசேஜில் எல்லாம் இருக்குது. இந்த 2 சாமுவேல் 14 அதிகாரத்தை இப்பொழுது நாம் விளக்குவதற்கு நேரமில்லை. ஆனால் நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அவள் தன்னையே எக்ஸாம்பிளாக வச்சு, தன்னுடைய மகன்களையே எக்ஸாம்பிளாக வச்சு ராஜாவுக்கு எடுத்து சொல்லி பாருங்க, ராஜாவை உடனடியாக அவர் அப்சலோமை அழைத்து வரும்படியாக கட்டளையிடுகிற அளவுக்கு இந்த ஸ்திரீ ஞானமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, இந்த காலங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட பிள்ளைங்க அடிச்சுப்பாங்க, பிள்ளைங்க பேசாமல் இருப்பாங்க. பாருங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க அம்மாட்ட பேச மாட்டாங்க, அப்பாட்ட பேச மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும்போது பாருங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த நாவு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதமாக இருக்கணும். இந்த காரியத்தை பேசுவதற்கு, ஒருவேளை நாம் நம்முடைய கணவனுக்கு அதை எடுத்து சொல்வதற்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதற்கு நாம் ஞானமுள்ள நாவை உடையவர்களாய் நாம் காணப்படும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல இந்த சூழ்நிலைகள் அழகாக மாறி மறுபடியும் ஒரு இணைப்பு, துண்டிக்கப்பட்ட அந்த இணைப்புகள், துண்டிக்கப்பட்ட உறவுகள், துண்டிக்கப்பட்ட அந்த உறவு முறைகள் நம்முடைய ஞானமுள்ள நாவினாலே அது மறுபடியும் இணைக்கப்படுவதற்கு. சில பேர் பேசி பிரித்து விட்டுருவாங்க, பேசி இன்னும் எரிகிற அந்த நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவாங்க. அன்பான சகோதரிகளே, நம்முடைய குடும்பம் அல்லது நம்முடைய இன்லாஸ், நம்முடைய உறவுகள்
இவர்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தா அந்த உறவுகளை நம்ம இணைக்க முயற்சி பண்ணணுமே ஒழிய தயவு செய்து துண்டிக்க முயற்சி பண்ணக்கூடாது. அதற்கு நமக்கு தேவை ஞானமுள்ள நாவு. ஞானமுள்ள நாவு இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம பேசலாம், நம்ம கணவருக்காக நம்ம பேசலாம், நம்முடைய குடும்பத்தில் உள்ள இன்லாஸ்க்காக நம்ம பேசி அவர்களை மீண்டும் குடும்பங்களிலே இணைத்து அந்த சந்தோஷத்தை பாருங்க. அந்த இணைச்சி விட்டோன்னா அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. கடைசி நம்ம இணைச்சி விட்டா நம்மளை மறந்துடுவாங்க, பரவாயில்ல, நம்மளை மறந்தாலும் பரவாயில்ல. அந்த குடும்பம் ஒற்றுமையாய் காணப்படும் பொழுது அதை போல சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. அன்பான தேவ ஜனமே, அருமையான சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது நம்முடைய ஞானமுள்ள நாவினால் ஔஷதமாக மாறி குடும்பங்களை ஆசீர்வாதமாக மாற்ற கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. ஞானமுள்ள நாவு ஔஷதம். அப்போது நம்முடைய வீட்டில் ஒரு சண்டை வந்துட்டோன்னே உடனே நாம் எடுத்து கொடுக்கக்கூடாது, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து இன்னும் சண்டையை வளர்க்கக்கூடாது. நம்முடைய நாவு, சகோதரிகளாகிய உங்களுடைய என்னுடைய கையில் தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த உத்தரவாதத்தை. குடும்பம் என்கிற ஒரு அருமையான இந்த பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுக்கும்போது நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ஞானமுள்ள நாவாக, நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவாக மாறணும்? ஞானமுள்ள நாவாக மாறி குடும்பத்திலே ஒரு சந்தோஷத்தை கொண்டு வருகிறவர்களாக, துண்டிக்கப்பட்ட எல்லா இணைப்புகளையும் மறுபடியும் நாம் ஒட்ட வைக்கிறவர்களாக, மீண்டும் இணைக்கிறவர்களாக நாம் காணப்பட நம்ம கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்முடைய குடும்பங்களிலே கட்டளையிட போகிறார். இன்னும் எத்தனை பேருக்கு நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இந்த என் தம்பி குடும்பம் இப்படி இருக்குது, என் அக்கா குடும்பம் இப்படி இருக்குது, என் மக குடும்பம் இப்படி இருக்குது பாருங்கள். நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன செய்யணும் தெரியுமா? இந்த குடும்பங்களில் நம்ம அவர்கள் நம்மோடு பேசும்போது நாம் ஞானமாக பேசி இந்த குடும்பம் எப்படியாவது வாழணும். பாருங்கள், சில நேரத்தில் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணும்போது கணவன் மனைவி அவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், எல்லா குடும்பங்களில் வரும். அப்படி வரும்பொழுது சிலவங்க சொல்லியிருப்பாங்க, நீ வந்துருமா, நீ வீட்டுக்கு வந்துரு, நீ வாழ வேண்டாம், நீ வாழ வேண்டாம், தம்பி நீ வாழ வேண்டாம் அந்த பொண்ணோட கூட, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? அருமையான தம்பி தங்கச்சி அல்லது சகோதரி சகோதரியே, இந்த ஒரு விசை நீங்கள் தயவுசெய்து கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, இந்த ஆலோசனையை கேளுங்க, கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், கர்த்தர் உங்களை வாழ வைப்பார் என்று சொல்லி அவர்களை அழைத்து பேசி அல்லது அவர்களை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பி பாருங்கள். அந்த ஆலோசனைகளை கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் எங்களை நீ பிரிஞ்சு வந்துரு, நீ வாழ வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனால் ஊழியக்காரர்களாகி நீங்கள் தான், நீங்கள் 2 பேரும் வாழணும், நீங்கள் 2 பேரும் இந்த ஆலோசனை கேட்கணும்னு சொல்லி எங்களை நீங்கள் இவ்விதமான நல்ல பாதையில் நடத்துனீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லும்போது உண்மையாகவே கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, ஞானமுள்ள நாவு அது ஔஷதமாய் காணப்படுகிறது. ஞானமுள்ளவருடைய நாவு ஔஷதம். இப்படிப்பட்ட மருந்துகள் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் ரொம்ப கர்த்தருக்குள்ள கட்டப்பட்ட ஆசீர்வாதமாக அது மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, சரி, 3 விதமான ஔஷதங்களை நாம் பார்த்தோம். அது என்ன பார்த்தோம்? மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், 2வது இனிய சொற்கள் நல்ல ஔஷதம், 3வது ஞானம் உள்ளவர்களுடைய நாவு ஔஷதம். இந்த 3 விதமான ஔஷதங்களை பெற்றிருந்தால் மட்டும் போதாது. நாம் 4வது ஒரு ஔஷதம், மிக மிக முக்கியமான ஒரு மருந்து இருக்குது. இந்த 3 இருந்தால் போதும் அப்படின்னு நம்ம திருப்திப்படக்கூடாது. 4வது ஒரு மருந்து இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்னன்னு பார்க்கலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். உண்மையுள்ள ஸ்தானாபதி. துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். அப்படின்னா என்ன? உண்மையுள்ள ஸ்தானாபதி ஒரு அம்பாசிடர், ஒரு மெசஞ்சர். ஒருத்தர்கிட்ட ஒரு செய்தியை சொல்ல அனுப்புகிறோம், நீங்கள் இவங்ககிட்ட போய் இந்த செய்தி இப்படி சொல்லுங்க அப்படிங்கும்போது அந்த மெசஞ்சர் அல்லது அம்பாசிடர், அந்த ஸ்தானாபதி உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நம்ம சொன்னதை அப்படி போய் சொல்வார். அப்படி உண்மை இல்லாதவங்களாக இருந்தால் நாம் எதை சொன்னோமோ அதை சொல்லாமல் கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு வேண்டாதெல்லாம் சொல்லி இந்த காரியத்துக்கு எடுத்துருவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளில் நம்ம பார்த்தோம், உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதம், ஃபெய்த்ஃபுல் மெசஞ்சர். அவர் மெடிசனாக இருக்கிறார் இல்லையா? ஃபெய்த்ஃபுல் மெசஞ்சர், உண்மையுள்ள ஸ்தானாபதி. அப்போது பவுல் சொல்லுகிறார், பவுல் அவருடைய நிருபங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது
நாங்களும் நீங்களும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்களாகிய நாங்களும் விசுவாசிகளாகிய நீங்களும் சேர்ந்து தான் நாம் கர்த்தருடைய வருகையில் காணப்பட முடியும்னு சொல்கிறார். ஊழியக்காரர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய வருகையிலே நம்ம காணப்படணும். அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்லாம் நிருபங்களில் அவர் ஆலோசனைகளை சொல்கிறார். ஏன்னா சபையின் ஆழ்ந்த ரகசியங்களை கர்த்தர் சபையின் தூதனாகிய ஊழியருக்கு தான் தேவன் கொடுக்கிறார், வெளிப்படுத்துகிறார். சபையில் நம்முடைய ஊழியக்காரர் இருக்கார் பார்த்தீங்களா, நம்மளும் பைபிளை வாசிக்கிறோம், ஆனால் ஊழியக்காரர் அந்த வசனத்தை எடுத்து பேசும்போது நமக்கு எப்படி இருக்குது? வெளிப்படுத்தல். ஆகா, இப்படி நம்ம ஒரு நாளும் நினச்சி நம்ம பார்க்கலையே, இந்த வசனத்தில் இப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு வெளிப்பாடு, இப்படி ஒரு புதிய ஒரு ரெவலேஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போது தேவன் சபையின் ஊழியக்காரர்களுக்கு அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். உண்மையுள்ள ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை கர்த்தர் நிறைவேற்றுவாராம். அதை வாசிக்க கேட்கலாமா? ஏசாயா 44 26 நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி, என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி. ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறாராம், ஸ்தானாபதியின் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார், ஆலோசனையை நிறைவேற்றுகிறார் என்று வாசிக்க கேட்டோம். அதே போல எபேசியருக்கு எழுதின நிருபம் 4 நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் 4:11. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும். பாருங்க, இந்த இடத்துல எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் சொல்லுகிறார், மேலும் நாம் அனைவரும். அவர் ஊழியக்காரர், ஆனால் எபேசு சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் சேர்த்து சொல்றார், தன்னையும் சேர்த்து நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லி அவர் நிறைய காரியங்களை சொல்லுகிறார். அப்போ விசுவாசிகளாகிய நாமும் ஊழியக்காரராகிய அவரும், பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்ல, நம்ம எல்லாரும் பூரண புருஷராகும் வரைக்கும் என்ன செய்யணும், சபையில் எப்படி எப்படி இருக்கணும் என்கிறதை குறித்து. அப்போது இந்த உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம், ஒரு மெசஞ்சர் நமக்கு வேணும் இல்லையா? இந்த வார்த்தைகளெல்லாம் எடுத்து சொல்வதற்கு ஒரு மெசஞ்சர் வேணும். உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதமாக காணப்படுகிறார். சரி, இதுக்கு வேதத்திலே ஒரு எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 10 1 நீங்கள் 48 வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே கொர்நேலியு என்கிற அருமையான அந்த 100க்கு அதிபதி இல்லையா, செஞ்சுரியன், அந்த 100க்கு அதிபதி அங்கே இருக்கிறார் கொர்நேலியு. அவர் ஒரு பெரிய பதவியிலே காணப்படுகிற அருமையான ஒரு தேவதாசன், ஸ்தானாபதி. அவரை குறித்து சொல்லி இருக்குது, அவர் எப்போ உபவாசிப்பார், ஜெபிப்பார், மிகுந்த தான தர்மங்களை செய்தார். இப்படி ஒரு நாள் அவர் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவ தூதனே வீட்டில் இறங்கி வந்து, கொர்நேலியுவே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொல்லி தூதனே இறங்கி வந்து கொர்நேலிய இடத்துல சொல்லுகிறதை பார்க்கலாம். அப்போ இவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார், இவர் ஒரு சன்மார்க்க ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு பரிசுத்தவான். ஆனால் இப்படிப்பட்ட சன்மார்க்கனுக்கும் போதிக்கிறதுக்கு ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதி அவசியமாய் காணப்படுது. இவர் பரிசுத்தவான் தான், இவர் சன்மார்க்கன், இவர் தான தர்மம் செய்கிறார், ஜெபிக்கிறார், உபவாசிக்கிறார். ஆனால் இவருக்கு போதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானாதிபதி அவசியமாய் இருந்தது. இப்போ கொர்நேலியுக்கு ஒரு தூதன் தரிசனம் ஆனார்ல, அவர் சொன்னார்ல, உன் தான தர்மம்லாம் மேலே வந்து எட்டுச்சுப்பா, நீ ஜெபிக்கிறதெல்லாம் கேட்கப்பட்டது என்று சொல்கிறாரே, அந்த தேவதூதனே இந்த கொர்நேலியுக்கு ஞானஸ்நானத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்தும் சொல்லியிருக்கலாமே. ஆனால் தூதனோ அந்த உண்மையுள்ள ஸ்தானாபதி பேதுரு என்கிற சீஷனை, அங்கே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டிலே தங்கியிருக்கிற பேதுருவை நீ ஆட்களை அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். அப்போ பேதுரு வந்து இங்க என்ன செய்யணுமா, வசனத்தை போதிக்கணும். அந்த அப்போஸ்தலனை வரவழைப்பாயாக, அவர் நீ செய்ய வேண்டியதை உனக்கு சொல்வார். இந்த தூதன் சொல்றார், தூதனே சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த பரிசுத்தவானுக்கு போதிக்கிறதுக்கு ஒரு ஸ்தானாபதி அவசியமாக இருக்கிறது. அந்த ஸ்தானாபதி தான்
பேதுரு. அப்போ பேதுரு வந்து வசனத்தை விளக்கி சொல்லும் போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கின போது எல்லாரும் ஆவியில் நிரம்பி அவங்க நல்ல மகிழ்ச்சியோடு அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவரை துதிக்கும் பொழுது இவர்களுக்கு ஞானஸ்நானத்தையும் நாம கொடுத்துடலான்னு சொல்லி அந்த இடத்துல பாருங்க, ஞானஸ்நானத்தையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்தாரே. அப்போ இந்த உண்மையான ஸ்தானாபதி பேதுருவை அனுப்பி தேவன் சத்தியத்திற்குள்ளே வழி நடத்தி ஞானஸ்நானம்லாம் கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஒரு ஸ்தானாபதி அவசியம் பிரியமானவர்களே. அப்போ நமக்கு யார் ஸ்தானாபதியாக இருக்கிறார்? நம்முடைய ஊழியக்காரங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மற்ற விசேஷ கூட்டங்களிலே ஸ்தானாபதிகள் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லும் போது அங்கே கிரியைகள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களை. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே 1 நாளாகமம் 21:18 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். பாருங்க, 1 நாளாகமம் 21 நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். அந்த தாவீது இஸ்ரவேல் யூதா மனுஷரை லக்கம் பார்க்க சொன்ன பொழுது அது கர்த்தருக்கு பிரியமில்லாது இருந்தது. ஆகவே கர்த்தர் அங்கே ஒரு கொள்ளை நோயை அனுப்பினார். ஜனங்கள் எல்லாம் மரித்தார்கள். அப்போ தாவீது தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கரத்தில் இப்போ விழுகிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி விழும் பொழுது பாருங்க, தாவீதுக்கு சொல்லும்படி எங்க தெரியுமா? ஓர்னானின் களத்திலே பலிபீடத்தை உண்டாக்கும்படிக்கு தாவீதிடத்திலே சொல்லும்படிக்கு பாருங்க, கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளை, தீர்க்கதரிசியாகிய காத். அப்போ கர்த்தருடைய தூதன் நேரா தாவீதுக்கு கட்டளை கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் தீர்க்கதரிசியாகிய காத்தை நோக்கி நீ இப்படி சொல்லு அப்படின்னு சொல்றார். அப்போ தாவீதிடத்துல பேசுவதற்கு ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதி அவசியமா இருக்கிறது. இங்கே தீர்க்கதரிசியாகிய காத் வந்து சொல்லுகிறார், தாவீதே நீர் இப்படி இப்படி பண்ணியிருக்கிறீரு, இப்படி இப்படி பனிஷ்மெண்ட் இருக்குது, இதில் எதை தேர்ந்தெடுக்கிறீன்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்கிறார். அந்த காரியம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தருடைய தூதன் காத்துக்கு தான் சொல்றாரு, நீ தாவீது இடத்துல போய் இந்த ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இவரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ அந்த காத் அங்கே வந்து அதை தாவீது இடத்துல சொன்ன பொழுது தாவீது அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குகிறார். பாருங்க, அந்த ஓர்னானின் களத்திலே பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வாதை நிறுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதுக்கு ஒரு மெசேஞ்சர், ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதி அவசியமாய் காணப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேதத்தில் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 38 வரைக்கும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்க. அங்கே எத்தியோப்பியா தேசத்து மந்திரி அவர் எருசலேமுக்கு வந்துட்டு போறாரு, ரதத்தில் போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு சுவிசேஷகனாகிய பிலிப்புவை ஆவியானவர் அங்கே போய் அவரோடு சேர்ந்து கொள்ள செய்கிறார். அங்கே போய் அவருக்கு வேதத்தில் உள்ள காரியங்கள் எதை வாசிக்கிறீர் அப்படிங்கும்போது அவர் ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிட்டு இருக்கிறாரு. அங்கே ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் பொழுது அது இயேசுவை குறிக்கிறது. அதை முன்னிட்டு இவர் இயேசுவை அவருக்கு விளக்கி காட்டுகிறார், பிரசங்கிக்கிறார். அந்த சுவிசேஷத்தை அறிவித்த பொழுது பாருங்க, அவர் சத்தியத்தை தெரிந்து கொண்டார். அந்த எத்தியோப்பியா தேசத்து மந்திரி சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை பெற்றது மாத்திரமல்ல, அங்கே தண்ணீர் இருக்கும் பொழுது ஞானஸ்நானத்தை இவர் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி 2 பேர் இறங்கி பிலிப்பு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். கொடுத்த உடனே பிலிப்பு மறைந்து போகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போயிறாரு. ஆனால் இந்த மந்திரி சந்தோஷத்தோடு அவர் ஊர் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மந்திரிக்கு ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதி அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பார்த்தீங்களா? உண்மையுள்ள ஸ்தானாதிபதி ஆத்துமாக்களுக்கு ஔஷதம் போல காணப்பட்டு அவர்கள் உத்தரவாதமாய் மாறுகிறார்கள். அப்போ உங்களை நடத்தினவங்க யாரு? தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்தவங்க யாரு? உங்களை நடத்தினவங்களை அவங்கள நினைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஃபவுண்டர்ஸ் டே வைக்கிறோம். இந்த ஃபெய்த் அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளியின் ஃபவுண்டர்ஸ் அருமையான பாஸ்டர் ஸ்டீஃபன், அருமையான பாஸ்டர்மா சந்திரலீலா ஸ்டீஃபன் அவர்களை நாம் நினைத்து அவர்களுடைய கண்ணீரின் ஜெபம், அவருடைய முழங்கால்
இது நிமித்தம் இந்த இடத்துல, இந்த பல்லாவரம் என்கிற இடத்துல ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம், அது நிமித்தம் இந்த ஊழியத்தில் வந்த ஆத்துமாக்கள், அந்த ஆத்துமாக்கள் நிறைய பேர் ஊழியக்காரர்களாக மாறி இருக்கிறாங்க, நிறைய பேர் சுவிசேஷகர்களாக மாறி இருக்கிறாங்க, நிறைய பேர் நல்ல நல்ல பதவிகளிலே தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை நாம் நினைத்து அப்படி முடிவை நன்றாய் சிந்தித்து அப்படி விசுவாசத்தை பின்பற்றணும் இல்லையா? நமக்கு அவங்க மாதிரிகளாக இருக்கிறாங்க. எவ்வளோ விசுவாசமாக அவங்க ஜெபிப்பாங்க, காலை 5 மணி ஜெபங்கள் எப்படி நடக்கும், எவ்வளோ அழகாக போதிப்பாங்க. இதெல்லாம் நம்ம நினைத்து அப்படி விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும். நமக்கு அவர்கள் ஸ்தானாபதிகளாய் இருந்திருக்கிறார்கள். பிலிப்பியர் 1:7 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இங்கே அருமையாய் பிலிப்பிய சபைக்கு பவுல் அழகா சொல்றாரு. உண்மையுள்ள ஸ்தானாபதி என்ன செய்வார் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தில் ஆத்துமாக்களை தரித்து கொண்டிருக்கிறார். சொல்றார், உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியத்தில் நீங்கள் பங்குள்ளவர்கள் ஆனபடியால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்களை எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்கிறார். உண்மையுள்ள ஸ்தானாபதி நிச்சயமாகவே ஊழியக்காரர்களாகி எங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பேர் இருக்குது, உங்கள் பிள்ளைங்களுடைய பேர் இருக்குது, உங்களுடைய காரியங்கள் என்னங்கிறது எங்கள் இருதயத்தில் இருக்குது. அதை வைத்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். எந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் என்னுடைய இருதயத்தில் நீங்கள் இருக்கிறபடியினாலே உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதை தேவன் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இதை பாருங்கள். இப்போ நான் சொல்கிறேனே, இதுக்கு ஒரு முன்னோடி யார் தெரியுமா? நம்முடைய அருமையான மறைந்த போதகரம்மா, நம்முடைய அருமையான சந்திரலீலாம்மா அவர்கள் எப்பொழுதும் எல்லா விசுவாசியுடைய பெயரையும் தன்னுடைய இருதயத்திலே தரித்தவர்களாக எப்பொழுதும் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய அந்த விசுவாசத்தை பின்பற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பாருங்க, நம்ம ஒவ்வொருடைய இருதயத்திலும், உங்கள் இருதயத்தில் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க, உங்கள் பிள்ளைகளுடைய பெயர், உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்கள், அப்புறம் ஊழியக்காரர்கள் எல்லாருக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போது பாருங்க, நம்முடைய இருதயத்தில் தரித்திருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிற ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதியா பாருங்க. கர்த்தர் வரும்போது சொல்லணும், கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று சொல்லி நம்மை ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதியாக அவர் பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே ஒரு உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதமாய் காணப்படுகிறார் என்று சாலமோன் ஞானி சொன்னது எத்தனை உண்மை இல்லையா? அப்போ 4 விதமான ஔஷதங்கள், மருந்துகளை நாம் தியானித்தோம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அடுத்தது இனிய சொற்கள், அடுத்தது ஞானமுள்ளவர்களுடைய நாவு, அடுத்தது உண்மையுள்ள ஸ்தானாபதி. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருக்கணும். நாங்கள் சபைக்கு எங்களுக்கு கொடுத்த ஊழியத்திற்கு உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருக்கணும். அதுக்கு வேதத்தில் நம்ம பல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா? பல பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை நம்ம பார்த்தோம். ஒரு ஸ்தானாபதி தேவை. அவர்கள் வந்து நமக்கு அதை புரிந்து கொள்ளும்படியாக அவர்கள் சொல்லும் பொழுது, விளக்கி காட்டும் பொழுது அது எவ்வளவு ரொம்ப நமக்கு பிரயோஜனமாக இருக்குது இல்லையா? உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஸ்தானாபதி, உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் ஸ்தானாபதி. உண்மையுள்ள ஸ்தானாபதியாக இருந்து அவர்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்துவதற்கு, கர்த்தருடைய வருகையிலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அதுபோல கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, சபையின் மக்களை, அவர்களுக்கு நாங்கள் உண்மையுள்ள ஸ்தானாதிபதிகளாய் இருந்து கர்த்தருடைய வருகையிலே அருமையான விசுவாச குடும்பங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தரணும். பிரியமானவர்களே, இந்த 4 விதமான ஔஷதம், 4 விதமான ஔஷதம் நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி அருமையாய் சொல்லியிருக்கிறார். இந்த 4 விதமான ஔஷதமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகுந்த ஆரோக்கியமாக காணப்படும். நம்முடைய குடும்பமும், நம்முடைய சபையும், நம்முடைய சமுதாயமும் கூட ஆரோக்கியமுள்ளதாய் காணப்படும். கடைசியில் நம்ம பார்த்த இந்த முக்கியமான ஸ்தானாபதி நல்ல ஔஷதம், உண்மையுள்ள ஸ்தானாபதி ஔஷதம் என்று பார்த்தோமே, உண்மையுள்ள ஸ்தானாபதியாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார். அவருடைய வருகை வரைக்கும் அந்த பொறுப்பை உத்தமத்தோடு செய்து வருகையிலே காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். 4 வித ஔஷதங்களை குறித்து நாங்கள் தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
தியானித்த காரியங்கள் என்னுடைய இருதயத்தில் நிலைத்திருந்து ஆண்டவரே அப்பா அவைகளை நாங்கள் பின்பற்ற நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த 4 விதமான மருந்து காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சகோதரிகளிடத்தில் இது காணப்படட்டும் கர்த்தாவே. சகோதரிகளிடத்தில் காணப்படும் பொழுது நிச்சயமாக அது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை வைத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.